இந்தியாவின் பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ள நிலையில் சிறப்பு விருந்தினர்களாக அண்டை நாட்டு தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். ஜூன் 9ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் நேபாள பிரதமர் புஷ்ப கமல் மற்றும் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொள்ள உள்ளனர். இதற்காக இருவரும் விமானம் மூலம் ஞாயிற்றுக்கிழமை டெல்லி வர உள்ளனர். இது தவிர பதவியேற்பு விழாவில் பாஜக தலைவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் என பலர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களை கைப்பற்றிய நிலையில் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஒருமனதாக ஒப்புக்கொண்டன. நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி நாளை பதவியேற்க உள்ள நிலையில் டெல்லியில் கடும் கட்டுப்பாடுகளை காவல்துறையினர் விதித்திருக்கிறார்கள். தலைநகர் டெல்லியில் பாராகிளைடர்கள், ஹேங்-கிளைடர்கள், UAVக்கள், UASகள், மைக்ரோலைட் விமானங்கள், ரிமோட் பைலட் விமானங்கள், ஹாட் ஏர் பலூன்கள் போன்றவற்றை பறக்கவிட டெல்லி காவல்துறை தடை விதித்திருக்கிறது. சமூக விரோதிகள் அல்லது பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தல்கள் இருப்பதால் பதவியேற்பு விழாவின் போது எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு 2 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என டெல்லி காவல்துறை ஆணையர் சஞ்சய் அரோரா கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் இன்று மாலை 6:30 மணிக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் நடைபெறவுள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். புதிய எம்பிக்கள் மக்களவையில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு அறிவுரைகளை இந்த கூட்டத்தில் வழங்குவார் என தெரிகிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியது. இதில் திமுக சார்பில் போட்டியிட்ட 21 பேர் வெற்றி பெற்றனர். மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு பின்னர் முதல் முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் இன்று கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி தோல்வியை தழுவியது. புதுச்சேரி உட்பட 8 தொகுதிகளில் டெபாசிட் கூட பெறவில்லை. மீதமுள்ள 32 தொகுதிகளில் 9 இடங்களில் 3ஆம் இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுகவிற்கு ஏற்பட்ட இந்த சறுக்கல் அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முன்னாள் முதலமைச்சர் OPS மற்றும் சசிகலா அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர அதிமுக பாஜக கருத்து மோதல்கள் என பல்வேறு முனையில் தாக்குதல்களை சந்தித்து வரும் எடப்பாடி பழனிசாமி இதுவரை மௌனம் காத்து வருகிறார். இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதி தோல்வி குறித்து விவாதிக்கப்படலாம் என தெரிகிறது. இந்த 2 தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியடைந்ததற்கான காரணம் குறித்து நிர்வாகிகளிடம் விளக்கம் கேட்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிரதமராக மீண்டும் பதவியேற்க உள்ள நரேந்திர மோடிக்கு பிரபல தொழிலதிபரும் டெஸ்லா மோட்டார்ஸ், SpaceX நிறுவனங்களின் தலைவருமான எலான் மஸ்க் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தலாக இந்தியாவில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள நரேந்திர மோடிக்கு தனது வாழ்த்துக்களை கூறியுள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவில் பல சிறந்த பணிகளை தனது நிறுவனங்கள் மேற்கொள்ள இருப்பதாகவும் அதைத்தான் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் எலான் மஸ்க் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் இந்தியாவுக்கு எலான் மஸ்க் பயணம் மேற்கொண்டு முதலீடுகள் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் அந்த பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டது பேசும் பொருளானது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதற்காக உலக குற்றவாளிகளின் பட்டியலில் இஸ்ரேல் ராணுவம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த பட்டியலில் ஹமாஸ் அமைப்பையும் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பையும் சேர்க்க ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே குற்றவாளிகளின் பட்டியலில் இஸ்ரேல் ராணுவம் சேர்க்கப்பட்டுள்ளதற்கு இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் இந்த நடவடிக்கையால் ஐநாவுடனான இஸ்ரேல் உறவுகள் பாதிப்பிற்கு உள்ளாகும் என எச்சரிக்கை விடுத்துள்ள அவர், உலகின் மிக கண்ணியமான ராணுவமாக உள்ள இஸ்ரேல் ராணுவத்தை குற்றவாளிகளாக அறிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் கூறியுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நடைபெற்று வரும் போரில் பாலஸ்தீனம் தரப்பில் 36,000க்கும் மேற்பட்டோரும் இஸ்ரேல் தரப்பில் 2,200க்கும் மேற்பட்டோரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்திய பங்குச்சந்தையில் ஏற்பட்டது வளர்ச்சி அல்ல, வீக்கம் மட்டும்தான் என
முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ஜவஹர்லால் நேருவோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிறார். அதாவது அவருக்கு கிடைத்தது 282, 303, 240 இந்த 3 எண்கள் தான். ஜவஹர்லால் நேருக்கு கிடைத்தது 361, 374, 364. ஜவஹர்லால் நேருவோடு திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதை நாங்கள் நிராகரிக்கிறோம். இந்த நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். இந்திய பொருளாதார உயர்வை ஏற்ப பங்குச்சந்தை உயர்ந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்திய பொருளாதாரம் ஓரளவுதான் உயர்கிறது. ஆனா பங்குச்சந்தை பெருமளவு உயர்கிறது என்றால் இது பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி அல்ல, பங்குச்சந்தையினுடைய வீக்கம். சென்னை மாநகரில் வான்வழி போக்குவரத்து சேவையை செயல்படுத்த போயிங் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு கைகோர்த்துள்ளது. போயிங் நிறுவனத்தின் ஒரு பிரிவான போயிங் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத்துடன் டிட்கோ நிறுவனம் கடந்த வாரம் சென்னையில் நகர்ப்புற ஏர் மொபிலிட்டி குறித்த ஆலோசனை மேற்கொண்டது. அதில் சென்னை நகரத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப வான்வழி போக்குவரத்து சேவையை அதிகப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் ட்ரோன்கள் மற்றும் குறுகிய தூர விமான போக்குவரத்து சேவை மூலம் நகர்ப்புற வான்வழி போக்குவரத்தை பாதுகாப்பாக வழங்குவது குறித்து அதிகாரிகள் கலந்து ஆலோசித்துள்ளனர். இந்நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த போயிங் நிறுவனத்துடன் டிட்கோ நிறுவனம் தற்போது இணைந்துள்ளது. குறிப்பாக ஏர் ஆம்புலன்ஸ், ட்ரோன் கண்காணிப்பு, குறுகிய தூரத்திற்கான விமான பயணம், ஹெலிகாப்டர் சேவை போன்றவற்றை வரும் காலங்களில் கொண்டு வருவதற்கான திட்டங்களை வகுக்கவும், அது தொடர்பாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்காகவும் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே குரும்பூர் பள்ளத்தில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள் நிறைவை எட்டியுள்ளன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கடம்பூர் பகுதியிலிருந்து மாக்கம்பாளையத்திற்கு செல்ல குரும்பூர் பள்ளம், சர்க்கரை பள்ளம் ஆகியவற்றை கடந்து செல்ல வேண்டும். மழைக்காலங்களில் வெள்ளம் கரைபுரண்டு செல்லும் போது அப்பகுதி மக்கள் கடும் இடையூறை எதிர்கொண்டனர். இதுகுறித்து நேரில் கள ஆய்வு செய்து தொடர்ச்சியாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக குரும்பூர் பள்ளத்தில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியை துரிதமாக மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்தது. தற்போது குரும்பூர் உயர்மட்ட பாலம் கட்டுமான பணி நிறைவு பெறும் தருவாயில் மக்கள் நடந்து செல்லும் வகையில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகள் முழுமை பெறாத நிலையில் அவ்வழியே வந்த வாகனம் ஒன்று சேற்றில் சிக்கிக் கொண்டது. இந்த நிலையில் மீதமுள்ள கட்டுமான பணியை விரைந்து முடிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. புகழ்பெற்ற நாகூர் தர்கா பகுதியில் மழைநீருடன் பாதாள சாக்கடை கழிவுநீர் கடந்த 2 நாட்களாக தேங்கி நிற்பதால் அவதியுறுவதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர். பாதசாரிகள், குடியிருப்பு வாசிகள், கடை வைத்திருப்பவர்கள், சுற்றுலா பயணிகள் என பலரும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதோடு கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா, காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அஞ்சப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் வேதனையோடு கூறியுள்ளனர். இதுகுறித்து நாகூரைச் சேர்ந்த நகர்மன்ற துணைத் தலைவர் செந்திலிடம் கேட்டபோது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அப்பகுதி மக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். தேர்தல் முடிவுகள் வெளியான 5 நாட்களில் சந்திரபாபு நாயுடு குடும்பத்தின் சொத்து மதிப்பு 858 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது. ஆந்திர பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி அமோக வெற்றி பெற்றது. அத்துடன் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தேசிய அரசியலில் கிங் மேக்கராக சந்திரபாபு நாயுடு மாறியுள்ளார். இதன் எதிரொலியாக சந்திரபாபு நாயுடுவின் ஹெரிடேஜ் என்ற உணவுப் பொருள் நிறுவனத்தின் பங்குகள் திடீர் ஏற்றம் கண்டுள்ளன. தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பு ஒரு பங்கின் விலை 402 ரூபாயாக இருந்த நிலையில் தற்பொழுது 661 ரூபாயை எட்டியுள்ளது. அதன்படி 5 நாட்களில் மட்டுமே ஹெரிடேஜ் நிறுவனத்தின் பங்குகள் 64 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. இதில் 24% பங்குகள் சந்திரபாபு நாயுடுவின் மனைவி நாரா புவனேஸ்வரியும் 11% பங்குகள் அவரது மகன் நாரா லோகேஷ் வசமும் உள்ளன.
அவரது மருமகள், பேரன் பெயரில் சில பங்குகள் உள்ளன. பங்குச் சந்தைகளில் கண்ட கிடுகிடு உயர்வின் காரணமாக சந்திரபாபு நாயுடு குடும்பத்தினருக்கு 858 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உயர்ந்துள்ளது. ஒடிஷாவில் யானை கூட்டம் கிராமத்தில் புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். மயூர்பாஜ் மாவட்டத்திற்குட்பட்ட கிராமத்தில் 27 காட்டு யானைகள் ஒரே நேரத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்தன. இதனை கண்டு அச்சமடைந்த மக்கள் வீட்டிற்குள் தஞ்சமடைந்தனர். ஒரு சிலர் யானைகளை விரட்ட முற்பட்டனர். அப்போது அவர்களை நோக்கி ஒரு காட்டு யானை ஓடி வந்ததால் அலறி அடித்துக் கொண்டு அவர்கள் திரும்பி ஓடினர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் குடியிருப்பு பகுதிக்குள் யானைகள் வராத வண்ணம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். யானைகளை விரட்டுவது, யானைகளை தாக்குவது போன்ற நடவடிக்கையில் கிராம மக்கள் ஈடுபடக்கூடாது என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். புனேவில் மதுபோதையில் காரை பூட்டி விபத்தை ஏற்படுத்திய சிறுவனின் தந்தை மற்றும் தாத்தா மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் 17 வயது சிறுவன் மதுபோதையில் சொகுசு காரை அதிவேகமாக இயக்கி விபத்தை ஏற்படுத்தினார். இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் உயிரிழந்தனர். தொழிலதிபரின் மகனான அச்சிறுவன் கைது செய்யப்பட்ட சில மணி நேரத்தில் விடுவிக்கப்பட்டதால் நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து காவல்துறை கைது நடவடிக்கையை தொடங்கியது. சிறுவனின் தந்தை கைது செய்யப்பட்ட சில நாள்களில் சாட்சியங்களை மாற்ற முயன்றதாக சிறுவனின் தாத்தாவும் கைது செய்யப்பட்டார். இச்சூழலில் அவர்கள் இருவர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனது மகனை தற்கொலைக்கு தூண்டியதாக தொழிலதிபர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சந்தான நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பனை மரங்களை பாதுகாக்க மாவட்டந்தோறும் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு எடுத்த நடவடிக்கைகள் குறித்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டில் தூத்துக்குடி மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பனை மரங்கள் வெட்டப்படுவதை தடுத்து அவற்றை பாதுகாக்க மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் குழு அமைப்பது தொடர்பாக அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் பனை உள்ளிட்ட மருத்துவ குணமிக்க மரங்களை பாதுகாக்க உடன்குடியைச் சேர்ந்த சுப்பையா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். அதில் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அமைத்து தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தமிழக அரசு இது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூக்கடையில் வேலை பார்ப்பவரின் மகள் நீட் தேர்வில் 639 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். குத்தாலம் தாலுகா தேரழந்தூர் பகுதியைச் சேர்ந்த சுபலட்சுமி என்ற மாணவி மருத்துவராக வேண்டும் என்ற குறிக்கோளுடன் கடந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதினார். அதில் அவர் 513 மதிப்பெண்கள் பெற்றும் மருத்துவ படிப்பில் சேர முடியாத நிலை ஏற்பட்டது. எனினும் இதனால் மனம் தளராத அவர் இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வை மீண்டும் எழுதினார். அதன் விளைவாக நீட் தேர்வில் 639 மதிப்பெண்கள் பெற்று சுபலட்சுமி தேர்ச்சி பெற்றுள்ளார். அகில இந்திய அளவில் 39,836வது இடத்தையும் ஓபிசி பிரிவில் 18,342வது இடத்தையும் பிடித்துள்ள அவர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துவிடும் என்பதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். என்சிஆர்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தேன். பணம் இருந்தால் தான் டாக்டர் ஆகணும்னு இல்லை, கண்டிப்பாக நம்மள மாதிரி நடுத்தர மாணவர்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் டாக்டர் ஆகலாம். நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக விட்டு மிதமான மழையும் கனமழையும் பெய்தது. நாகை, நாகூர், பணக்குடி, திட்டச்சேரி பகுதிகளில் மிதமான மழையும், தலைஞாயிறு, ஆலங்குடி, சித்தாய்மூர், பாங்கல், வலிவளம், திருக்குவளை, வாழக்கரை உள்ளிட்ட இடங்களில் விட்டு கனமழையும் பெய்தது. மழை காரணமாக பருத்தி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்றிரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்ததன் காரணமாக அதிகபட்சமாக திருவாலங்காட்டில் 10.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர் மழையால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சாய்ந்தன. கடந்த சில தினங்களாக பல்வேறு பகுதிகளில் பரவலாக காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இதனால் அம்மாப்பேட்டை, புத்தூர், உடையார்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த கோடை பயிர் நெற்கதிர்கள் விளைநிலங்களில் சாய்ந்து நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
அம்ரித் பாரத் திட்ட 2வது பட்டியலில் நாகை, நாகூர், வேளாங்கண்ணி ரயில் நிலையங்களை சேர்க்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஈரோடு, திருச்சி ரயிலை காரைக்கால் வரை நீட்டிக்கவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சமீபத்தில் திருவாரூர் வரை நீட்டிக்கப்பட்ட திருச்சி, தஞ்சை ரயிலை காரைக்கால் அல்லது வேளாங்கண்ணி வரை நீட்டிக்க வேண்டும் என ரயில் பயணிகள் சங்கத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். கோவை, மயிலாடுதுறை ஜனசதாப்தி ரயில் அட்டவணையை முன்பு இருந்தது போல மாற்ற வேண்டும் என்றும் ரயில்வே நிர்வாகத்தைச் சேர்ந்த பயணிகள் சங்கத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே 50 அடி ஆழக்கிணற்றில் விழுந்த சிறுத்தையை வனத்துறையினர் காப்பாற்றினர். அதிரப்பள்ளி தாலுகாவிற்கு உட்பட்ட கண்ணங்குடி பகுதியில் வலம் வந்த சிறுத்தை ஷிபு என்பவரின் வீட்டில் பின்புறம் உள்ள கிணற்றில் இரவு தவறி விழுந்துள்ளது. கிணற்றில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்த சிறுத்தையை கண்ட ஷிபு வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனையடுத்து நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுத்தையை வெளியேற்றினர். இந்தியாவின் முன்னணி காட்டுயிர் ஆய்வாளர் AJD ஜான்சிங் காலமானார். அவருக்கு வயது 78. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலம் குன்றியதால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பெங்களூருவில் உள்ள இல்லத்தில் இயற்கை எய்தினார். திருநெல்வேலியைச் சேர்ந்த ஜான்சிங் இந்திய காடுகள் அனைத்தையும் அறிந்தவர். அவற்றில் பெரும்பாலானவற்றை நடந்தே கடந்தவர். உடல்நலம் குன்றுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு கூட வட இந்திய காடுகளில் ஆய்வுக்காக பல கிலோமீட்டர் நடந்த அனுபவத்தை பதிவு செய்துள்ளார். இந்திய காட்டுயிர் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் பல ஆண்டுகள் பணியாற்றியவர் ஜான்சிங். இந்திய காடுகள் மற்றும் காட்டுயிர்கள் பற்றி எழுதியுள்ள நூல்கள் அரிய ஆவணங்களாக உள்ளன. ஜான்சிங்கின் மரணம் காட்டுயிர்களின் மீது அக்கறை கொண்ட அனைவருக்கும் பேரிழப்பாகும். லாலு பிரசாத் யாதவ் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. மத்திய ரயில்வே அமைச்சராக லாலு பிரசாத் இருந்தபோது வேலை வாங்கி தருவதற்காக நிலம் அவரது குடும்பத்தார் பெயருக்கு மாற்றப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இச்சூழலில் லாலு பிரசாத் யாதவ், அவரது மனைவி, மகள் உட்பட 72 பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 6ஆம் தேதிக்கு வழக்கை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. லாலு பிரசாத் மத்திய ரயில்வே அமைச்சராக இருந்தபோது புதிதாக பணிக்கு சேர்ந்தவரின் நிலம் லாலு பிரசாத் மற்றும் அவரது குடும்பத்தார் பெயருக்கு மாற்றப்பட்டது. இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இலங்கையில் ரயில் இயந்திர பொறியாளர் சங்கத்தினர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. ரயில் ஓட்டுநர்களுக்கு பதவி உயர்வு, பணியாளர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 450 ரயில் ஓட்டுநர்கள் தேவையாக உள்ள நிலையில் தற்போது 250க்கும் குறைவாகவே ஓட்டுநர்கள் உள்ளதாக ரயில் இயந்திர பொறியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனால் தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ரயில் ஓட்டுநர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக இன்று காலையில் 32 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இலங்கையில் நிலவும் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு கொழும்புவில் உள்ள 5 ரயில் நிலையங்களில் 2இல் மட்டும் பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எவரெஸ்ட் சிகரத்தில் முதல் முறையாக ட்ரோன் மூலம் ஆக்ஸிஜன் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோவை வெளியிட்டுள்ள சீனாவின் ட்ரோன் நிறுவனமான DJI கடந்த ஏப்ரல் மாதம் இந்த டெலிவரி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஒன்றரை கிலோ எடை கொண்ட ஆக்ஸிஜன் சிலிண்டர் எவரெஸ்ட் சிகரத்தில் உள்ள முகாமிற்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. இதன் மூலம் அவசர நேரத்தில் ட்ரோன்களை பயன்படுத்தி பல உயிர்களை காக்க முடியும் என்றும் அந்நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் நடித்த துப்பாக்கி திரைப்படம் மீண்டும் திரையரங்குகளில் திரையிடப்பட உள்ளது. முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களை மீண்டும் திரையிடப்படுவது தற்போது ட்ரெண்டாகி வருகிறது. ஏற்கனவே பாஷா, பாபா, வேட்டையாடு விளையாடு, வாரணம் 1000 உள்ளிட்ட பல படங்கள் திரையரங்குகளில் மீண்டும் திரையிடப்பட்டன. அந்த வரிசையில் நடிகர் விஜய் நடித்த கில்லி திரைப்படமும் மீண்டும் திரையிடப்பட்டதில் வசூலை அள்ளியதோடு ரசிகர்களிடையே வரவேற்பையும் பெற்றது. இதனால் விஜய் நடித்த துப்பாக்கி திரைப்படத்தையும் அவரது பிறந்த நாளையொட்டி மீண்டும் திரையிட திட்டமிடப்பட்டுள்ளது. AR முருகதாஸ் இயக்கத்தில் உருவான துப்பாக்கி திரைப்படம் கடந்த 2012ஆம் ஆண்டு வெளியானது.
பழனி கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய வழக்கில் மாற்று இடம் செல்ல சம்மதிக்கும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பழனி கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிடக் கோரி ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கிடையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காத அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட மீண்டும் மனு தாக்கல் செய்தார். இதுகுறித்த வழக்கு விசாரணையின் போது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மாற்று இடம் வழங்கியவுடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் எனவும் பல்வேறு காரணங்களால் ஆக்கிரமிப்பாளர்கள் மாற்று இடத்திற்கான பட்டாவில் கையெழுத்திட மறுப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பழனி கிரிவல பாதை ஆக்கிரமிப்பாளர்கள் 139 பேரில் மாற்று இடம் செல்ல சம்மதிப்பவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கலாம் எனவும் மறுப்பவர்களுக்கு 24 மணி நேர கால அவகாசம் வழங்கி அதன்பின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்து வட்டாட்சியர் தரப்பில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மதுரை மாவட்டம் நெய்லூரில் விவசாய மின் இணைப்புக்கு லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளர் மற்றும் வணிக ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மேலூர் அருகே சேக்கிப்பட்டி ஆலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலத்திற்கு புதிய மின் இணைப்பு கேட்டு மேலூர் மேற்கு உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். இந்நிலையில் மேலூர் மேற்கு உதவி மின் பொறியாளர் ஒசானம் ஜோனி மின் இணைப்பு வழங்க ராஜேஷிடம் 20,000 ரூபாயை லஞ்சமாக கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ராஜேஷ் மதுரை லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் செய்தார். இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அறிவுறுத்தலின்படி முதல் தவணையாக 10,000 ரூபாய் மதிப்பிலான ரசாயனம் தடவிய நோட்டுகளை வணிக ஆய்வாளர் பாண்டியராஜனிடம் ராஜேஷ் தந்துள்ளார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்திருந்தனர். சேலத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 2.5 டன் வெடிபொருட்களை நீதிமன்ற உத்தரவுப்படி காவல்துறையினர் அழித்தனர். தருமபுரி மாவட்டம் அரூரிலிருந்து கேரளாவிற்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மினி லாரியில் வைக்கோலுக்குள் மறைத்துக் கொண்டு செல்லப்பட்ட தலா 25 கிலோ எடை கொண்ட 100 ஜெலட்டின் ஜெல் பெட்டிகள் மற்றும் 950 எலக்ட்ரிக் டெட்டனேட்டர்களை சேலம் கருப்பூர் சுங்கச்சாவடி பகுதியில் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வெடிபொருட்கள் மற்றும் வாகனம் நகரமலை அடிவாரத்தில் உள்ள காவல்துறை துப்பாக்கிச் சுடும் தளத்திலும் பின்னர் தனியார் வெடிபொருட்கள் கிடங்கிலும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. பறிமுதல் செய்யப்பட்ட வெடிபொருட்களை அழிக்க மாநகர காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்தனர். தற்போது நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து சேலம் நகரமலை அடிவாரம் பகுதியில் குழி தோண்டப்பட்டு அதில் வெடிபொருட்களை வரிசையாக அடுக்கி மரத்தூள் மற்றும் கட்டைகளை வைத்து தீ வைத்து வெடிக்கச் செய்து அழித்தனர். பாதுகாப்பு நடவடிக்கையாக ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனம் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்தன. மயிலாடுதுறையில் கோவில் இடத்தில் குடியிருக்கும் மக்களுக்கு மின் இணைப்பு தராமல் அலைக்கழிக்கும் மின்சார வாரியத்தையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து மயிலாடுதுறையில் சாலை மறியல் நடைபெற்றது. கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் சுப்ரியா தலைமையிலான காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் மின்வாரிய மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து உறுதியளித்ததால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என்று போராட்டக்காரர்கள் கூறினர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் திருவாரூர் செல்லும் சாலையில் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது. கேரளாவில் கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 15 வயது சிறுமி உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கொல்லம் பகுதியைச் சேர்ந்த பின்சி என்பவர் தனது மகள் மற்றும் தாயாரோடு காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கொட்டக்கரா எம்சி சாலையில் சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த கடைக்குள் மோதி கவிழ்ந்தது. விபத்தில் காரின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த பின்சியின் மகள் உயிரிழந்தார். காரை ஓட்டிச் சென்ற பின்சியும் அவரது தாயாரும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி, ஊத்துக்கோட்டை, ஆர்கேபேட்டை உள்ளிட்ட 9 வட்டாட்சியர் அலுவலகங்களில் 1433ஆம் பசலி ஆண்டுக்கான வருவாய் தீர்வாயம் எனப்படும் ஜமாபந்தி நிகழ்வு தொடங்கியது. ஜமாபந்தி நிகழ்வின் முதல் நாளில் பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகை உள்ளிட்டவை தொடர்பான கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் வருவாய் தீர்வாய அலுவலரிடம் அளித்தனர். பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாதவரம் தொகுதி தொடர்பான பிரச்சினைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் மனு அளித்தார். கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய ஜமாபந்தியில் திருவள்ளூர் ஆட்சியர் பிரபுசங்கரிடம் நேமலூர்,
செதில்பாக்கம், கண்ணன்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் 163 கோரிக்கை மனுக்களை அளித்தனர். சீனாவில் டிராகன் படகு திருவிழாவை முன்னிட்டு பூங்காவில் உள்ள பாண்டா கரடிகளுக்கு பாரம்பரிய உணவுகள் வழங்கப்பட்டன. சீனாவில் நிலவு நாள்காட்டியின் அடிப்படையில் ஆண்டுதோறும் டிராகன் படகு திருவிழா கொண்டாடப்படும் நிலையில் இந்த ஆண்டு விழா வரும் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு குவாங்டங் மாகாணத்தில் உள்ள பூங்கா ஒன்றில் பாண்டா கரடிகளுக்கு பாரம்பரிய உணவு வகைகள் வழங்கப்பட்டன. டிராகன் படகு வடிவத்தில் கேரட்கள், மூங்கில்கள் மற்றும் பழ வகைகளால் தயாரிக்கப்பட்டிருந்த உணவுகளை பாண்டா கரடிகள் ரசித்து உண்டதை அங்கு வந்திருந்த பொதுமக்கள் ஆர்வத்தோடு கண்டு சென்றனர். கருடன் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நடிகர் சூரி நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துள்ளார். துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சூரி, சசிகுமார் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான கருடன் படம் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள நடிகர் சூரி, 25 ஆண்டுகளுக்கு முன் வெறுங்கையோடு சென்னைக்கு வந்த தனக்கு ரசிகர்கள் மிகப்பெரிய இடத்தை கொடுத்துள்ளதாக உருக்கத்துடன் பேசியுள்ளார். நான் மறக்கலை. இந்த தருணம் இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன்னா எனக்கு கிடைச்சிருக்க இந்த இடம், இது எல்லாமே எனக்கு நீங்கள் கொடுத்தது இல்லையா. கண்டிப்பாக உங்களை மகிழ்விக்கிற விதமாக நல்ல படைப்புகளை நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தென் தமிழக மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 3 மாவட்டங்களில் லேசான இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது தவிர சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை, திருப்பூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழையின் குளிர்ச்சியான சூழல் கொடைக்கானல் மட்டுமல்லாது தென் மாவட்டங்கள் முழுவதும் தென்பட தொடங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தன்மை, அதனால் ஏற்பட்டுள்ள குளிர்ச்சியான சூழல் கொடைக்கானல் மலை உச்சியிலிருந்து மனம் கவரும் ரம்மியமான காட்சியாக தென்படுகிறது. நகரில் உள்ள பிரபல சுற்றுலா தலமான கோக்கஸ் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து காணும்போது தேனி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களின் சமவெளி பரப்புகளில் மழை மேகங்கள் தாழ்வாக நிலை கொண்டுள்ளன. மழைக்கான சூழலை ஏற்படுத்தி குளிர்ச்சியான பகுதிகளாக காலை மாலை வேளைகளில் மாற்றியுள்ளதை கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் இன்று மாலை 6:30 மணிக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் நடைபெறவுள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். புதிய எம்பிக்கள் மக்களவையில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு அறிவுரைகளை இந்த கூட்டத்தில் வழங்குவார் என தெரிகிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. இதில் திமுக சார்பில் போட்டியிட்ட 21 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். பாஜக கூட்டணியில் மீண்டும் இணைய உள்ளதாக வெளியான தகவல்கள் வெறும் வதந்தி மட்டுமே என சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள சிவசேனா உத்தவ் பிரிவின் மாநிலங்களவை உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி, பாஜக கூட்டணியின் தோல்வியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இதுபோன்ற வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் தாங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் நீடிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணியில் உள்ள சிவசேனா ஷிண்டே பிரிவு 7 இடங்களில் மட்டுமே வென்ற நிலையில் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள சிவசேனா உத்தவ் பிரிவு 9 இடங்களில் வென்றுள்ளது. தற்போது பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அக்கட்சி சிவசேனா உத்தவ் பிரிவை தங்கள் பக்கம் இழுக்க உள்ளதாக தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியிருந்தன. கனடாவின் அன்டோரியோ மாநில வீட்டு வசதி இணை அமைச்சராக ஈழத்தமிழரான விஜய் தணிகாசலம் நியமிக்கப்பட்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல்வர் டக் ஃபோர்ட் மற்றும் அமைச்சர் போல் கேலண்ட்ரா ஆகியோருடன் இணைந்து அன்டாரியோ மக்களுக்காக பணியாற்றுவதில் பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சர் விஜய் 4வது முறையாக திருக்குறள் மீது பதவியேற்பு உறுதிமொழியை ஏற்றார்.
இதேபோல கடந்த 2018, 2022 ஆண்டுகளில் தனது சட்டமன்ற பதவிகளை ஏற்கும்போதும் 2023 ஆண்டில் தனது அமைச்சர் பதவியை ஏற்கும்போதும் திருக்குறள் மீது பதவியேற்பு உறுதிமொழியை வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு இவர் அதே மாநிலத்தில் போக்குவரத்து அமைச்சகத்தின் துணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டார். யுக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நிபந்தனை ஒன்றை விதித்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்ற சர்வதேச பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அதிபர் புட்டின் அனைத்து வகையிலான மோதல்களுக்கும் அமைதி பேச்சுவார்த்தை தான் தீர்வாக இருக்க முடியும் என கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், ரஷ்ய நலன்களுக்கு ஏற்றாற்போல் ஒப்பந்தம் ஏற்படும் பட்சத்தில் யுக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். ஒவ்வொரு கூட்டத்திலும் யுக்ரைன் தரப்பு பொய்களை கூறி வருவதால் உடன்பாடு எட்டுவது என்பது கடினமான ஒன்றாகவே இருக்கும் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்தார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இதில் இருதரப்பிலும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யாவுக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் யுக்ரைனுக்கு ராணுவ தளவாடங்களை அளித்து உதவி செய்து வருகின்றன. இந்த நிலையில் போருக்கு மத்தியில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் இசைவு தெரிவித்துள்ளது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. T20 உலகக்கோப்பை போட்டியில் அயர்லாந்து அணியை வீழ்த்தி கனடா அணி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. நியூயார்க் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த கனடா அணி 53 ரன்களுக்குள் 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அதன் பிறகு ஜோடி சேர்ந்த கிர்டன், மொவ்வா ஆகிய இருவரும் அணியை சரிவிலிருந்து மீட்டதோடு 137 ரன்கள் என்ற கௌரவமான ஸ்கோரை எட்ட உதவினர். எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய அயர்லாந்து அணி கனடா அணியின் சிறப்பான பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. கடைசி ஓவரில் 17 ரன்கள் தேவை என்ற நிலையில் அந்த அணியால் 4 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் 12 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை ருசித்த கனடா அணி T20 உலகக்கோப்பை வரலாற்றில் முதல் வெற்றியை பதிவு செய்து வரலாறு படைத்தது. அண்மையில் அமெரிக்க அணி பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி அளித்த நிலையில் மற்றொரு கத்துக்குட்டி அணியான கனடா அணியும் வெற்றி கணக்கை தொடங்கியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தை நடிகர் சங்க துணைத் தலைவர் நேரில் சந்தித்துள்ளார். நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்கான பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்காக நடிகர்கள் பலரும் நிதியுதவி வழங்கியுள்ளனர். இந்நிலையில் திமுக தலைமை நிலைய செயலாளரும் நடிகர் சங்க துணைத் தலைவருமான பூச்சி முருகன் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக பூச்சி முருகன் கூறியுள்ளார். சந்திரபாபு நாயுடு மீண்டும் ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அம்மாநிலத்தில் உள்ள அமராவதி நகரத்தில் நிலத்தின் விலை வெகுவாக உயர்ந்துள்ளது. ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா தனி மாநிலமாக 10 ஆண்டுகளுக்கு முன்பே பிரிந்தது. அப்போது பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் அமராவதியை ஆந்திராவின் புதிய தலைநகராக அப்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உருவாக்கினார். ஆனால் அவரை அடுத்து முதல்வரான ஜெகன்மோகன் அமராவதியில் சட்டப்பேரவையை மட்டும் வைத்துக் கொண்டு விசாகப்பட்டினத்தை நிர்வாக தலைநகரமாகவும் கர்னூலை நீதித்துறை தலைநகரமாகவும் மாற்ற முயற்சிகள் செய்தார். இதனால் அமராவதியின் முக்கியத்துவம் வெகுவாக குறைந்தது. இந்நிலையில் சந்திரபாபு நாயுடு மீண்டும் முதல்வராகியுள்ளதால் அமராவதியை முழுமையான தலைநகராக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து சதுர மீட்டருக்கு 10,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாயாக இருந்த நிலத்தின் மதிப்பு 3 நாட்களில் 40,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக நில வணிகர்கள் தெரிவித்தனர். உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகைமேடு அகழாய்வு பாதுகாப்பு கொட்டகையின் ஒரு பகுதி கனமழையில் சரிந்து விழுந்தது. இதனால் ராஜேந்திர சோழன் காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட அரண்மனை சுவர்கள் மற்றும் வரலாற்று செப்பேடுகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக பாதுகாப்பு கொட்டகையை சீரமைத்து அகழாய்வு பணிகளை தொடங்க வேண்டும் என வரலாற்று ஆர்வலர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவில் வரலாற்று சிறப்புமிக்கதாக உள்ளது. யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இங்கு அகழாய்வு பணிகள் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகின்றன. ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட அரண்மனை சுவர்கள், சீன வளையல்கள், மண்பாண்டங்கள், பானை ஓடுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மதுரை அருகே குறைந்த மின்னழுத்தம் காரணமாக மின்சார வசதியின்றி மக்கள் அவதியடைந்துள்ளனர். கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மங்களாம்பட்டி கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை காரணமாக குறைந்த அளவிலான மின்னழுத்த விநியோகம் செய்யப்பட்டுள்ளது.
இதனால் பொதுமக்கள் இரவு நேரத்தில் உறங்க முடியாமல் மிகவும் சிரமமடைந்தனர். மின்விசிறிகளை இயக்க முடியாமலும் காலை நேரத்தில் உணவு தயார் செய்ய மின்சாதன பொருட்களை இயக்க முடியாமலும் அவதிக்கு ஆளாகினர். மின் தேவையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக மின்வாரிய ஊழியரிடம் கேட்டபோது கடந்த 2 நாட்களாக மெயின்லைனில் பழுது ஏற்பட்டதாகவும் அதனை தற்போது சரி செய்து சீராக மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக எக்கத்தூர் பள்ளத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கடம்பூர் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு ஓடைகளிலிருந்து வந்த தண்ணீர் ஒன்றாக கலந்து காட்டாற்று வெள்ளமாக எக்கத்தூர் பள்ளத்தில் கலந்தது. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட மூங்கில் மரங்கள் அணைக்கரை தரைப்பாலத்தில் கிடந்ததால் அப்பகுதியில் அரை மணி நேரம் வரை போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. உபரி நீரை தேக்கி வைக்க தடுப்பணைகள் கட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பட்டப்பகலில் மாமூல் கேட்டு கடைக்குள் புகுந்து கடை உரிமையாளரை பட்டாக்கத்தியால் வெட்டி பணம் பறித்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையிடமிருந்து தப்ப முயன்றபோது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு 2 மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி சூர்யா என்பவரின் மளிகை கடைக்கு 2 சக்கர வாகனங்களில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் 1000 ரூபாய் மாமூல் கேட்டுள்ளனர். கொடுக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த கும்பல் கடைக்குள் புகுந்து கல்லாப்பேட்டையிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு உரிமையாளரையும் பட்டாக்கத்தையால் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பொன்னேரி காவல்துறையினர் அருகருகே உள்ள கடைகளில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து 2 பிடித்துள்ளனர். இலங்கை அரசின் கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டியில் உள்ள பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 1 மாதத்திற்கு மேலாக பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு நடைபெற்று வரும் நிலையில் அவர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக உரிய தீர்வினை வழங்குமாறு வலியுறுத்தப்பட்டது. கொழும்பு கண்டி சாலையை மறித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. பனை மரங்களை பாதுகாக்க மாவட்டந்தோறும் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு எடுத்த நடவடிக்கைகள் குறித்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டில் தூத்துக்குடி மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பனை மரங்கள் வெட்டப்படுவதை தடுத்து அவற்றை பாதுகாக்க மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் குழு அமைப்பது தொடர்பாக அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் அரசாணை பிறப்பிக்கப்பட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் பனை உள்ளிட்ட மருத்துவ குணமிக்க மரங்களை பாதுகாக்க உடன்குடியைச் சேர்ந்த சுப்பையா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். அதில் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அமைத்து தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தமிழக அரசு இது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். சிவகாசியில் பட்டாசு தொழில் முடங்கியதால் கடன்களை வசூலிக்க யாரும் வரவேண்டாம் என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. மீனம்பட்டி கிராமத்தின் நுழைவு பகுதியில் ஊர் நாட்டாமை மற்றும் கணக்கர் சார்பில் வைக்கப்பட்டுள்ள பலகையில் பட்டாசு தொழில் முடக்கத்தால் பலருக்கு வேலைவாய்ப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடன்காரர்கள் யாரும் 1 மாதத்திற்கு கடன்களை வசூலிக்க வேண்டாம் என்று கூறியுள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தின் மிக முக்கிய தொழிலான பட்டாசு தொழில் பெரும் சரிவுக்கு சென்றுள்ளதை இது காட்டுகிறது. எனவே உரிய வேலைவாய்ப்பு கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பருவமழை காரணமாக தற்போது பணிகள் நடைபெறாமல் உள்ளதால் அதில் பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் வேலையின்றி உள்ளனர். இதனால் கடன் வாங்கிய பலர் கடனை திருப்பிச் செலுத்த முடியாத நிலையில் உள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூரில் விவசாய மின் இணைப்பிற்கு லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளர் மற்றும் வணிக ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மேலூர் அருகே சேக்கிப்பட்டி ஆலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலத்திற்கு புதிய மின் இணைப்பு கேட்டு மேலூர் மேற்கு உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்து இருந்தார். இந்த நிலையில் மேலூர் மேற்கு உதவி மின் பொறியாளர் ஒசானம் ஜோனி மின் இணைப்பு வழங்க ராஜேஷிடம் 20,000 ரூபாயை லஞ்சமாக கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ராஜேஷ் மதுரை லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் செய்தார். இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அறிவுறுத்தலின்படி
முதல் தவணையாக 10,000 ரூபாய் மதிப்பிலான ரசாயனம் தடவிய நோட்டுகளை வணிக ஆய்வாளர் பாண்டியராஜனிடம் ராஜேஷ் தந்துள்ளார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பாஜக தொடர்ந்த அவதூறு வழக்கில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டு கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தல் நடந்தபோது காங்கிரஸ் சார்பில் நாளிதழ்களில் பாஜக ஆட்சியை விமர்சித்து விளம்பரம் வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கர்நாடகா பாஜக ராகுல் காந்தி, கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் உள்ளிட்டோர் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தது. இதில் சித்தராமையா மற்றும் DK சிவக்குமார் ஏற்கனவே பிணை பெற்றனர். கடந்த முறை விசாரணைக்கு ராகுல் காந்தி ஆஜராகாததை கண்டித்து நீதிமன்றம் அடுத்த முறை கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என தெரிவித்தது. அதன்படி ராகுல் காந்தி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். இந்த வழக்கில் ராகுல் காந்திக்கு நீதிமன்றம் பிணை வழங்கிய நிலையில் விசாரணை வரும் 30ஆம் நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பெண் கடத்தல் வழக்கில் மதச்சார்பற்ற ஜனதா தள சட்டமன்ற உறுப்பினர் ரேவண்ணாவின் மனைவி பவானிக்கு நிபந்தனையுடன் கூடிய பிணையை வழங்கியுள்ளது கர்நாடக உயர்நீதிமன்றம். ஹாசன் ஹவுலே நரசிபுரா தொகுதியின் மதச்சார்பற்ற ஜனதா தளம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளவர் ரேவண்ணா. இவரது வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ரேவண்ணா மற்றும் அவரது மகன் முன்னாள் MP பிரஜ்வல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் பிரஜ்வலால் பாதிக்கப்பட்ட பெண்ணை கடத்தியதாக மைசூர் KR நகர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக ரேவண்ணாவின் மனைவி பவானிக்கு சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு சம்மன் அனுப்பியது. ஆனால் விசாரணைக்கு ஆஜராகாமல் பவானி தலைமறைவாக உள்ளார். இந்த வழக்கில் முன்பிணை கோரி பவானி சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் SIT குழு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும், KR நகர் மற்றும் ஹாசன் மாவட்டத்திற்கு செல்லக்கூடாது என நிபந்தனை விதித்து பவானி ரேவண்ணாவிற்கு பிணை வழங்கியது. மேலும் மாலை 5 மணிக்கு மேல் பவானியிடம் விசாரணை நடத்தக்கூடாது என்று SITக்கும் கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் சோப்பு டப்பாவுக்குள் மறைத்து வைத்து ஹெராயின் போதைப் பொருளை கடத்த முயன்றவர் கைது செய்யப்பட்டார். கச்சார் மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக தகவல் வெளியானது. இதையடுத்து அசாம் மிசோரம் எல்லையில் உள்ள தோலாய் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கச்சார் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த அப்துல் லஸ்கர் என்பவரை மடக்கி பிடித்த காவல்துறையினர் அவரிடமிருந்த 139 சோப்பு டப்பாக்களை சோதித்தனர். அதில் சுமார் 8.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் போதைப் பொருளை மறைத்து வைத்து கடத்தி கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அப்துல்லையும் கைது செய்தனர். சிவகார்த்திகேயனின் 23வது படத்தில் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் வில்லனாக நடிக்கிறார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜயின் நடிப்பில் உருவாக்கிய லியோ திரைப்படத்தில் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் வில்லனாக நடித்துள்ளார். இந்த படம் இவருக்கு தமிழில் மிகப்பெரிய என்ட்ரியை கொடுத்தது. இந்நிலையில் தற்போது AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 23வது படம் உருவாகி வருகிறது. இந்த படத்திலும் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் வில்லனாக நடித்து வருகிறார். தற்போது சென்னையில் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் சிவகார்த்திகேயனும் சஞ்சய் ஆகியோரும் அதிரடியான சண்டை காட்சிகளில் மோதிக்கொள்கின்றனர். இதில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக கன்னட நடிகை ருக்மணி வசந்த் நடிக்கும் நிலையில் இந்த படம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திரைக்கு வர உள்ளதாக கூறப்படுகிறது. நிதி நிறுவன மோசடி வழக்கிலிருந்து IPS அதிகாரி பிரமோத்குமாரை விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்களிடமிருந்து 930 கோடி ரூபாய் முதலீடுகளை பெற்று மோசடி செய்ததாக பாசி நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய நிதி நிறுவன இயக்குநர் கமலவள்ளி வழக்கிலிருந்து விடுவிப்பதாக கூறி தன்னிடமிருந்து 3 கோடி ரூபாய் வரை கையூட்டு பெற்றதாக காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக புகார் கொடுத்தார். இதன் அடிப்படையில் அப்போது மேற்கு மண்டல IG-யாக இருந்த IPS அதிகாரி பிரமோத்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி பிரமோத்குமார் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த கோவை CBI சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது. இந்நிலையில் அதை எதிர்த்து பிரமோத்குமார் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி விவேக் குமார் சிங் மனுதாரர் கையூட்டு கேட்டு பெற்றார் என்பதை நிரூபிக்க CBI தவறிவிட்டதாக கூறி சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கிலிருந்து பிரமோத்குமாரை விடுவித்தும் உத்தரவு பிறப்பித்தார்.